சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்க்கும்போது எவ்வளவு மாயாஜாலமான ஒரு கட்டிடங்களை எழுப்பி வந்தது திமுக. அவங்களுடைய சன் நியூஸ்லாம் இன்னைக்கு மயான அமைதியில் இருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் பற்றி எதுவுமே அவங்க வெளியிடவே இல்லை. நொடிக்கு நொடி விஜய் அவர்கள் தவறானவர், அவர் ரொம்ப தப்பு செஞ்சிட்டார், அவர் தலைமை பண்புக்கே லாய்க்கில்லாதவர் அப்படின்னு சொல்லி நீதி அரசு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நொடிக்கு நொடி போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு போய் அந்த நொடிக்கு நொடி ஏதாவது செய்தி வெளிவந்திருக்கான்னு பாருங்களேன். ஒரு செய்தி கூட வெளியில் வரல. என்னையா நினைக்கிறீங்க? மக்கள் அவ்வளோ முட்டாளு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் செய்கிறதெல்லாம் மக்கள் பொறுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நாங்கள் இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்க மாட்டோம், நீங்கள் மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தூய்மை பணியாளர்களுடைய முக்கியமான தலைவர் கேட்கிறார், நான் வந்தது கிரீடத்தில் தான் வந்தேன், நான் கிரீடத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்றும் மன்னராட்சி நடக்கலை, நாங்கள் மறுபடியும் 70 நாட்களுக்கு பிறகு எங்களுடைய போராட்டத்தை அறிவிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். திமுக அரசாங்கத்துக்கு அடுத்த நெருக்கடி தயாராகி வருகிறது. தாவேகாவினுடைய வழக்கு திமுகவுக்கு நேர் எதிராக மாறிக்கிட்டு இருக்கு. இப்படின்னு சொல்கிற எல்லா இடத்துலையுமே திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணுங்கயா. இந்த திமுகவுக்கு எதிராக பேசிட்டான் அப்படின்னு சொல்லியும் சோஷியல் மீடியாவில் கருத்துக்களை தவறாக போட்டுட்டான் அப்படின்னு சொல்லியும் இன்னும் 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் மறுபடியும் விழிப்படைந்து விடுவார்கள். என்ன விழிப்படைவார்கள்? உங்களை எதிர்த்து யார் பேசினாலும் நீங்கள் அரெஸ்ட் தானே பண்ணுவீங்க, அதை மீறி உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் சூதானமாக பார்த்து அரசியல் பண்ணுங்கள், மக்களுக்கான அரசியலை பண்ணுங்கள். நாங்கள் வேறு எதுவுமே சொல்லலை, எந்த கட்சியும் பின்னாடி நாங்கள் போகலை. எங்களுக்கு தேவை எங்களுடைய தலைமுறையும் நாங்களும் நன்றாக வாழ வேண்டும். ஊழல் இல்லாத, எந்த விதமான பின்னணியும் இல்லாத நபர்கள் கூட எல்லோரும் மாதிரியான வாழ்க்கையை நடத்த வேண்டும். சாதி, மத, மொழி இந்த வேற்றுமை எதுவுமே எங்களுக்கு இல்லை. நாங்கள் எல்லாரும் மனிதர்கள். நீங்கள் தான் இங்கே அரசியலில் சாதியை புகுத்துகிறீர்கள். கேட்டால் ஜிடி நாயுடு பாலத்தை திறந்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சத்யராஜன் ஒருத்தர் இருந்தான், அவன் என்ன சொன்னான்? எனக்கு சாதியே இல்லை, நான் சாதியை எதிரானவன் அப்படின்னு சொன்னான். அதே சத்யராஜ் இன்னொன்று சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? நான் ஜிடி நாயுடு படத்தில் நடிக்கிறேன், என்னுடைய நண்பர் மாதவன் நடிக்கிறார். இதே மாதவன் அவர்கள் ராக்கெட்ரி படத்தில் நடித்ததுக்கு அவரை எப்படியெல்லாம் வஞ்சம் வைத்து தீர்த்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த சாதி இவங்களுக்கு பிடிக்காது. பட் இப்போ ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாயுடு அவர் படித்து வாங்கின பட்டமா? நான் ஒன்றும் இந்த சாதிக்கு எதிரானவனும் இந்த சாதிக்கு எதிரானவனும்லாம் கிடையாது. பட் இங்கே திமுக செய்யக்கூடிய ஒரு 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 பார்ஷியாலிட்டி அரசியல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த சாதியை நீ சொல்லு, இந்த சாதியை நீ சொல்லாத அப்படின்னு சொல்கிற இந்த அரசியல். சாதியே நமக்கு வேணாங்கிறேன், எந்த சாதியும் நம்ம சொல்ல வேண்டாங்கிறேன், நம்ம எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறேன். ஆனால் நீ என்ன செய்கிற? சாதிய அரசியலை இங்கே புகுத்துகிறாய். சாதிய அரசியல்வாதிகளுடன் கூட்டணி வச்சுக்கிற, அந்த சாதியத்தை தூக்கி பிடிக்கிற, சாதியத்தை சொல்லி பேசி ஓட்டுக்களை வாங்கக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற. இப்படி இருக்கும்போது சாதியை எப்படி ஒழிக்க முடியும்? கேட்டால் பெரியார் மண்ணுங்கிற. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் மண்ணு தான். ஆனால் அந்த பெரியாரை மண்ணாக கூட நீங்கள் நினைக்காமல் சமூக நீதி அப்படிங்கிற